ட்ரேடிங்கில் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுற அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. இதில் பிரச்சனை என்னன்னா, ரெண்டுமே மார்க்கெட்டில் தான் இருக்குது இல்லையா? நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் அது மார்க்கெட்டில் தான், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன ஈக்விட்டி ஐபிஓ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் ஃபால் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் ஃபால் ஆகும். ஆல்ரெடி ட்ரேடிங் லாஸ் ஒரு பக்கம் இருக்குது. இது ஒரு பேட் ஐடியா. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரேடிங்கில் லாஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரேடிங்லேயே அதை ரெக்கவர் பண்ண தெரியணும், இல்லைன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆச்சுன்னா அது ப்ராப்ளம் இல்லை, டைம் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிரும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கா இல்லைன்னு மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, அந்த சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ட்ரேடிங்கில் ஒரு அமௌண்ட் லாஸ் வந்துருச்சுன்னா அதை ட்ரேட் பண்ணியே ரெக்கவர் பண்ணீங்கன்னா, ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்டாக மாறுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். பிகினர் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 இயர் ஆகுது நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை மினிமம் 1 இயர் ஆகுது அது பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணி அது கண்டிப்பாக ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அதை ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் டேரெக்டாக மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக லாஸ் ஆயிரும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ மார்க்கெட் நம்மளை பனிஷ் பண்ணாது, நம்மளோட சிஸ்டமை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் தெளிவாக இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.